சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை பார்த்துட்டு இருந்தாச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை இயக்குனர் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி, லக்கி பாஸ்கர் இயக்கியவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அதாவது கஜினி படத்தில் வரா மாதிரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் சஞ்சய் ராமசாமி மாதிரி. இதில் வந்து சஞ்சய் விஸ்வநாத். இவருக்கு வந்து 40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மாவான ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு இவர் எப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சூர்யாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக சூர்யா ஒரு விஷயம் பண்ண போக அதுக்கு பிரச்சனையில் போய் முடியுது. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆசைப்படி கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்தாரா இந்த படத்தோட கதை. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஆக்டிங் சும்மா சொல்லியே ஆகணும். ஆக்ஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும் சூப்பராகவே கொடுத்துருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வர ராதிகா சரத்குமார் அவங்களை கேட்க வேணால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மமிதா பைஜு அவங்களோட க்யூட்டான பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த ராதிகா சரத்குமார் அவர்களும் மமிதா பைஜும் சேர்ந்து வர காட்சிகளில் பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்துருக்கு. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே கலந்து ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்டர்மிஷனும் ஒரு பர்ஃபெக்டாகவே முடிச்சிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்கிங் இருக்க தான் செய்யுது. தேவையில்லாத காட்சிகள் நிறைய இருக்குது. சில காட்சிகள்லாம் லென்த்தாகவே இருக்குது. ஸோ சில காட்சிகள்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படம் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் சீரியல் பார்க்குற ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த படத்துக்கு இசையமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள். பாடல்கள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜான வாட்சபிள் மூவி தான். படத்தில் வயலன்ஸை பார்த்து பார்த்து கொஞ்சம் போர் அடிக்குதுப்பா. ஒரு ஒரு ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டை ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.